ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் உங்கள் முன்னாடி வந்து ஒரு 2 ப்ராமிஸ் பண்ண போகிறேன். அந்த 2 ப்ராமிஸ் பண்ணி அதில் நான் ஜெயிச்சும் காமிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டாக IBBSPO SBIPOக்கான கிராஷ் கோர்ஸ் டே பிஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து IBBSPOக்கான மெயின்ஸ் கிளாஸ் போக போகுது நம்மளோட KR லாஜிக்ஸ் ஆப்பில். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். KR லாஜிக்ஸ் ஆப்பில் நீங்கள் மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளோடோட பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி விடப்படும். அதாவது ப்ரீமியம் பேக்கேஜ், அஃபேர்ஸ் க்ளோடோட அந்த ப்ரீமியம் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி விடப்படும். ஸோ அப்கமிங் நிறையா மெயின்ஸ் வருது இல்லையா, உங்களுக்கு முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அஃபேர்ஸ் க்ளவுட் அந்த லிவின் CA ஃபன்ஸ்டா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே மோர் தென் எனஃப். ஸோ அஃபேர்ஸ் க்ளவுடோட கம்ப்ளீட் ப்ரீமியம் பேக்கேஜ் உங்களுக்கு டெய்லியுமே அதில் மந்த்லி குவிஸ் வரும், டெய்லி குவிஸ் வரும், வீக்லி குவிஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெய்லியுமே ஒரு 200 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிவிடப்படும். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம நீங்கள் KR லாஜிக்ஸ் ஆப்பில் நீங்கள் மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அந்த ஆப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு உங்களுக்கு K10 செஷன் கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப்பாக 12 hours காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து 12 hours போகும்போது இதில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அந்த நீங்கள் எப்பயுமே கேட்பீங்களே சார் ஆர்டர் வைஸ் கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் இருக்க எக்கச்சக்க ட்ரிக்ஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஆர்டர் வைஸாக நம்ம வந்து ஒரு 12 hours வந்து பார்க்க போகிறோம். கரண்ட்டு அந்த இன்வெர்ட்டர்கள் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ கரண்ட்டே கட் ஆனால் கூட கண்டிப்பாக லைவ் மிஸ் ஆகாது. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து செக் பண்ணியாச்சு. அதே மாதிரி கரண்ட்டு போச்சுன்னா இன்வெர்ட்டருக்கு போகிற மாதிரி இங்கே லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 12 hours ஒரு அதில் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ். நாளைக்கு இந்த 12 hours வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் மட்டும்தான் இருக்க போது. வெட்டியாக பேச மாட்டேன். முக்கியமாக இந்த பஞ்சாயத்து பற்றி நான் பேசவே மாட்டேன். ஒருவேளை கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கோங்கப்பா, கண்டிப்பாக அதை கண்டுக்காமல். ஏன்னா வெறித்தனமாக இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இந்த K10 செஷன் மட்டும் 12 hours கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எக்ஸாம் போகிறவங்க தைரியமாக நீங்கள் வரலாம். சார் டைம் வேஸ்ட் ஆகும் எதுவுமே நினைக்க வேணாம். இந்த IBBSPO மட்டும் கிடையாது, உங்களுக்கு மெயின்ஸ் ஆகட்டும். மெயின்ஸில் என்ன கேட்பாங்க, குவான்டிட்டி பேஸ்ட், டேட்டா சஃபிஷியன்சி, இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். SBIJ SBIPO உங்களுக்கு DI சால்வ் பண்ணுறது மாதிரி, அதாவது DI சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல், நோ சிம்பிளிஃபிகேஷன் கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஐ ஹோப் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ 12 hours போகும்போது வந்து கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். என்னதான் நீங்கள் திட்டிருப்பீங்க என்ன எக்ஸாம் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்துருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் பண்ணாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி 12 hours கனிஷா டீச் பண்ண போகிறாரு, அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் அதுவும் டாபிக் வைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். செகண்ட் ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற கல்வி சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோவை டெலீட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுங்க, அந்த வீடியோஸ் எப்பயுமே இருக்கட்டும், மக்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும், இனிமேல் டெலீட் பண்ண வேணான்னு கேட்டேன். ஆனால் டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை நியாயப்படுத்துறதுக்கு வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்க தெரியுமா. கெஸ்ட் 1 கெஸ்ட் 2 கெஸ்ட் 3 இது எல்லாருமே சாட்சிக்கு வந்தவங்க, அவங்களோட ஆளுங்க. அதே மாதிரி அவங்களால இப்போ பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க பண்ணதும் ரொம்ப ரொம்ப தப்பு. இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குது, அவங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே நான் ஃபேக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணலை. முன்னாடி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், பண்ணலை. நான் இந்த யூடியூப்பை விட்டே போயிடுறேன். எப்படி சார் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு வாங்க. எல்லாருமே குறும்படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் குறும்படம். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு மறக்காமல் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுங்க. 10லேருந்து நைட்டு 10 வரைக்கும் போகும்போது எக்ஸாம் போகிற எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராமிஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு காமிப்பேன். செகண்ட் சொன்ன ப்ராமிஸ்லையுமே ஜெயிச்சு காமிப்பேன். தேங்க்ஸ் மக்களே, பை பை, தேங்க்யூ.